கிராமத்தில் பிறந்தவன் நகரத்திற்குச் சென்றால் பெரியவனாகிறான் என்பார்கள். ஆனால் கிராமத்தில் தங்கியவன் சிறியவனா? இந்த கதை ஒரு கிராமத்தின் கதை அல்ல, மண்ணோடு வாழ்ந்த ஒரு மனிதனின் கதை. சூரிய உதயம், பறவைகளின் கீச்சல், மண் பாதை, அதன் நடுவில் ஒரு சிறிய வீடு. ரமண்ணா 50க்கு அருகில், எளிய விவசாயி. அவரது மனைவி கௌரம்மா, மகன் சந்தன் கல்லூரியை விட்ட இளைஞன். இன்னும் எழுந்து வயலுக்குப் போகவில்லையா? மழை வராமல் வயலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் கௌரம்மா? கிராம வாழ்க்கை எளிதல்ல. ஒரு நாள் வானம் கருமையாகியது, மழை பொழிந்தது. கிராம மக்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் 3 நாள் மழை, 4 நாள் மழை, வயல் நீரில் மூழ்கியது. இந்த மண் எனக்கு தாயைப் போல இருந்தது. இன்று அதே மண் என்னை சோதிக்கிறது. அப்பா, ஏன் இத்தனை கஷ்டம்? நகரத்திற்கு போய் வேலை செய்யலாமே. மகனே, இந்த மண்ணில் நான் என் வியர்வையை சிந்தியிருக்கிறேன். இதை கைவிட்டுச் சென்றால் நான் மனிதனே ஆக மாட்டேன். கிராமத்தின் மூத்தவர் சிவையா அஜ்ஜா. ரமண்ணா, மண் நம்மை சோதிக்கும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. அவரது வார்த்தைகள் கிராம மக்களுக்கு தைரியம் தந்தது. கடன் ஆவணம், வட்டி, அழுத்தம். இன்னொரு மாதம் என் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் இந்த நிலம் என்னுடையது. கௌரம்மா அழுகிறாள். ரமண்ணா மௌனம். ஒரு காலை, அப்பா, நான் நகரத்திற்கு போகிறேன், கடனை தீர்க்க. ரமண்ணாவின் கண்களில் நீர். நீ போனால் எனக்கு வருத்தம், ஆனால் உன் முடிவில் எனக்கு பெருமை. சந்தன் நகரத்திற்குச் சென்றான். கஷ்டம், அவமதிப்பு, சிறிய வேலை. ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. ரமண்ணா ஒரு புதிய முயற்சி செய்தார். ரசாயனங்களை விட்டுவிட்டு இயற்கை விவசாயம். கிராம மக்கள் சிரித்தார்கள். ரமண்ணா நம்பிக்கையை விடவில்லை. 1 ஆண்டு. வயல் பச்சையாகியது, பயிர் நன்றாக வளர்ந்தது. நகரத்திலிருந்து சந்தன் வந்தான். அப்பா, நீங்கள் தோல்வியடையவில்லை. கடன் தீர்ந்தது, நிலம் காப்பாற்றப்பட்டது. கிராமம் மீண்டும் சிரித்தது. ராமண்ண மண்ணை கையில் எடுத்தார். இந்த மண் எனக்கு உணவு மட்டும் கொடுக்கவில்லை, எனக்கு அடையாளம் கொடுத்தது. மண்ணோடு நின்றவன் ஒருபோதும் காலியான கையுடன் போக மாட்டான்.